அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லர் சமுதாயத்தினால இந்த கிறிஸ்தவ பல்லையான தலைமையில் பாண்டியர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டாங்க. பாண்டியர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு இன்றைக்கி 600 வருஷங்கள் ஆகிருக்கு. இப்போ மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இந்த பகுதியில் வாழ்கிறவங்க அத்தனை பேருமே சோழர்கள் தான். எல்லா பகுதியிலையுமே இப்போ உலகம் பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே சோழர்கள் தான். பாண்டியர்களை வந்து முழுமையாக அழிச்சிட்டாங்க. இப்போ திருநெல்வேலி பக்கத்துலலாம் பார்த்தோம்னாக்கா சில இடங்கள், சில கோயில்கள் தமிழர்களால் வணங்கப்பட்ட நடராஜர் கோயிலெல்லாம் வந்துட்டு முழுமையாக அழிச்சிருக்காங்க. அப்போ ஏன் திருச்சியில் உள்ள நடராஜர் கோயிலை வந்து அழிக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து சோழர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கோயில் கட்டிடக்கலை வந்துட்டு இது சோழர்களால் உருவாக்கப்பட்டது. அது நாங்களும் சாதாரண மக்கள் தான், நாங்களும் நடராஜரை வணங்குவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக வந்து கலந்துக்கிட்டு சோழர்களால் உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை தான் திருச்சியில் உள்ள நடராஜர் கோயில். அதாவது மக்களை ரொம்ப ஏமாற்றுவாங்க, ஆன்மீக ரீதியாக